உண்மையிலே நீங்க தான் இப்ப பேசணும். ப்ரொடியூசர் சார் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைத்து பிரஸ் மீடியா மக்களுக்கும் நன்றி. வந்த எல்லாருக்கும் அனைத்து பிரஸ் மீடியா மக்களுக்கும் நன்றி. வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும், எல்லா தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது வந்து மகத் வந்து இப்போ வரேன்னு சொல்லி 7 மணி 8 மணி வரை நிற்க வச்சு அவர் வந்து இப்போ கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்கள் வந்து 15 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு. நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன். ஏற்கனவே அவர் வந்து 2021 நாங்கள் வந்து படத்தை இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வரால. அவர் 6 மாதம் நம்பரை பிளாக் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங்கில் ரொம்ப தூரம் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. சார் இப்போ வந்து எல்லாரும் அனுப்பிச்சார். மகத் சார் ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. என்னன்னா நான் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுமா, இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான். என்கிட்ட சொல்கிறான் அவனை வந்து படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் எப்படி பேசுறான்னு எனக்கு புரியல. அவரை நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம். ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம். ஹீரோ காடி நம்ம கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்ம இங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது இதுக்கு ஏதாவது நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப 2 வருஷமா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 30 கோடி நஷ்டஈடு வழங்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை வந்து ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன். சென்சார் கட்டணம் கொண்டு போய் காமிச்சோன்னு அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடி இருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணல. இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரி பண்ணலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 2006 படம் பண்ணேன். கலிகான் படம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம். சித்த சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கல. இப்போ 2020 எடுத்து படம் பண்ணோம். கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகல. சரி, ஓகே, 2 போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படமா நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யா தான். அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதையும் கெடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம். வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரியல. தேங்க்யூ. எனக்கு இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ரொடியூசர் சார் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேச போகிறாங்க. சாரி, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனாக நிறைய விஷயம் பேசிட்டேன். பட் நான் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் பேச மறந்துட்டேன். சீரியஸாகவே இந்த டேரக்டர் உண்மையாகவே இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு பாதியிலே போகிற படம் தான். என்ன சொல்லுவாங்க, சினிமாவில் பாதி பேர் இப்போ படத்தை பாதி செலவு பண்ணி தூக்கி போடுற கதை உள்ளதான் இந்த படம். ஆனால் போராடி இழுத்துட்டு வந்தது அவர் தான். சத்தியமாக அது வந்து அவருக்கு ஹேண்ட்ஸாக பண்ணி தான் ஆகணும். இல்லை இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. எவ்வளோ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி கதை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் பிளான் பண்ண கதை வேற, பண்ணது அது மாறி பண்ணிருக்கோம். இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணுவோம், மிஸ் ஆகும், மாற்றி பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி எடிட்டர் பிரவீன் சார் சொல்லவே வேண்டாம். உண்மையாகவே ரொம்ப நல்லா நமக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதில் குறை சொல்வதில்லை. இனியன் கேமராமேன் ரொம்ப தேங்க்யூ. நம்ம டெக்னீஷியன் வேறு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப இது படத்துக்கு வச்சிருக்காங்க. சிஜி டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஆடியோ லான்ச். தேங்க்யூ சார். நம்ம ஆடியோ சிடி லான்ச் பண்ண போகிறோம். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்